Some women put me down அந்த இதில். So that day I felt very bad. என்னது இது, நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருக்கோம், why did she, that's why she put me down எனக்கு ஒரு அந்த டைமில் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஸோ ஐ டென்ட் ஈவன் சேஞ்ச் மை சாரி. நான் எப்படி அப்போ இருந்தேன்னா அப்படியே அந்த கோவத்தோடையும் இட் வாஸ் லைக் ஒரு மாதிரி ஆங்கர் மாதிரி தான் வந்தது அந்த டைமில். நம்மள போய் மட்டமாக சொல்லிட்டாளே அப்படின்னு இருந்தது. லேடிஸ்க்கே இருக்கிற இது தானே, ஏன் நீ வெளியில் போய் சொன்னன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வை இஸ் திஸ் ஹேப்பனிங் டு யூன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. திருப்பி ஹோம் மேக்கர்னா என்ன, திருப்பி பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது அண்ட் தென் குக்கிங் ஃபார் த ஃபேமிலி. இதே தான் ரிப்பீட்டடாக 1 year பண்ணலாம், 2 year பண்ணலாம், 5 years பண்ணியாச்சு, 10 years பண்ணியாச்சு, 15 years பண்ணியாச்சு, 20 years பண்ணியாச்சு. 20 yearsக்கு ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் கூட she slept with the boss, that's why she got the promotion சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆர் ஈவன் if I'm earning, எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப வர்த்தே இல்லை, வேஸ்ட். பிகாஸ் they don't understand their worth in the family or anything. Child is a big responsibility. அது தெரியாமல் நிறைய பேர் மதர்ஹுட்குள்ளே போயிட்டு திண்டாடுறாங்க. ஐயோ இவ்வளோ டஃப்னு எங்களுக்கு தெரியாதே. எல்லாருக்கும் ஹாய். ஸோ லைஃப் டாக்ஸ் வித் லைஃப் கோச்சில் இன்றைக்கி நம்ம பாட்காஸ்டோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமித்ரா ஸ்ரீராம். அவங்க தான். ஷீ இஸ் அ இன்டர்நெட் மாம் அண்ட் ஹோம் மேக்கர் டர்ன்ட் இன்டு அ கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அவங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, பிகாஸ் ஷீ செட் லைக் 43 தான் அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ ஹவு ஷீ இஸ் ஒர்க்கிங் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நோ ஃபர்தர் டிலே, அவங்ககிட்டயே பேசலாம். ஹாய். ஹாய் பிரியா, நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ டூயிங்? ஐ எம் டூயிங் குட். And I'm so happy to be having this conversation with you today, knowing very well how you've been helping women to become independent for the past 8 years. நீங்க பண்ணதா சொன்னீங்க. So I'm really happy to connect with you today and to be discussing. I'm looking forward to discuss so many things with you today. Because you would have heard a lot of stories on your side and I have heard a lot of stories from women. And நம்மளோட values align are there. We both are here to empower women. So இது ஆர்னால I'm really excited to and thank you for inviting me to this podcast. அதுவும் actually it's my pleasure because நானுமே நிறைய உங்களோட கண்டென்ட்லாம் பார்த்துருக்கும் போது I feel like நிறைய விஷயங்கள் ரிலேட் ஆகும் because ஹோம் மேக்கர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ I really feel happy to invite you and thank you so much for accepting it. அதுதான் நான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சுமித்ரா ஆக்சுவலி நீங்கள் இன்டர்நெட் மாம், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஆனால் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். I'm so glad you asked this question today because now I'm a very fun-loving person, nalla bubbly, friendly, almost mingle with everyone so easily. Romba friendly, happy, jolly. I like to live my life. I like to dress up well, nalla cute, nalla outfits la try pannom naasa, and I want to enjoy, explore life. But நான் நிறைய ரீல்ஸ் I create reels on very serious topics. So people tend to think about me as a very serious person. அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி ஐ எம் a very very happy, ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். And the most important thing that I wanted to say is உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது whenever I go to my children's school, I'll tell them இந்த பர்சனோட mom or this person's wife or this person's daughter இப்படி சொல்லியே பழக்கமாச்சு. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் யாருன்றதை முழிப்பேன், முன்னாடியெல்லாம் என்னன்னே தெரியாமல் முழிப்பேன். ஹூ அம்மைன்னு எனக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டிலாம் கிடையாது, அப்படி இருந்தது. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டுடே ஐ எம் சிட்டிங் ஹியர் அஸ் ஐ எம் அ கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஐ ஹேவ் மை ஓன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நான் இப்படிலாம் சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அண்ட் தேங்க்யூ. இது ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக போட்டதே எனக்கு ஐ எம் ரியலி ஃபீலிங் வெரி ஹாப்பி. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா நவ் ஐ ஹேவ் திங்ஸ் டு சே அபவுட் மை செல்ஃப். ஸோ இந்த ஐடென்டிட்டி கிரியேட் ஆனது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க லைக் யூ ஆர் ஸோ ஜோவியல் பர்சன், ரொம்ப ஃபன் லவ்விங்கான ஒரு பர்சன் சொல்லிட்டு. ஸோ எப்போ நீங்கள் நினச்சிங்களா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம ஆகலாம்? பிகாஸ் அட் த ஏஜ் ஆஃப் 43 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிங்க. இட்ஸ் நாட் ஈஸி, நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அது ஆஸ் அ விமனாக ஆஸ் அ ஹோம் மேக்கராக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஐடியாவே இருக்காது. ஸோ எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் டியூரிங் கோவிட் டைம்ஸ். எல்லாரும் சொல்கிற மாதிரி அதே டைம் தான் எனக்கும். வி ஆல் ஹேட் சம் ஃப்ரீ டைம் அண்ட் கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாஸும் கிடச்சிது. See, it wasn't a very, நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக நான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்லாம் ஆகலை. ஓகே, ஐ வாஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் எமோஷனல் எக்ஸாஷன். ரொம்ப ஒரு சஃபிகேட்டட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் இருந்தேன். தென் மை டாட்டர் செட், அவள் தான் என்னை பார்த்துட்டே இருக்கா சின்ன வயசுலேருந்தே. ஷி ஹஸ் பீன் சீயிங் மீ அண்ட் ஷி நோஸ் த ஸ்ட்ரகிள்ஸ் தட் ஐ ஹவ் பீன் த்ரூ. அவள் சொன்னா let us start an Instagram page for you அப்படின்னு சொன்னா. பட் ஐ வாஸ் த ஒன் ஹூ ஆல்வேஸ் ஸ்டாப்ஸ் ஹர் ஃப்ரம் posting anything on social media. ஸோ எனக்கு அவள் இது சொல்லும்போது how can I say yes? So I had my own hesitations to start the page and all.
அண்ட் தென் எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு சினிமா பாட்டுலாம் பாடணும்னு ரொம்ப ஆசை. பட் தே won't allow me. Those days they were very strict. No, because அதெல்லாம் ரொமான்டிக் சாங்ஸ், you should not sing all that. There were heavy restrictions. So அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. After marriage and all, I didn't have time nor the interest to do all that. And then she said, Amma, if you like to sing songs, start singing songs on your page. And then I said, okay, இவ்வளோ great singersலாம் இருக்கா, so many people are singing so well and I'm not even a professional, who is going to hear my singing அப்படின்னு தான் start ஆச்சு அந்த பேஜ். But still she said, no ma, you will have followers of your own, start singing anyway. ஸோ எனக்கும் ஆசையாக இருந்தது. த திங் பெஸ்ட் பார்ட் இஸ் ஐம் ஆல்வேஸ் ஓப்பன் டு நியூ ஐடியாஸ். எனக்கு ஐ ஆல்வேஸ் லைக் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் லைஃப். அந்த ஒரு ஆவலில் வந்து வித்தவுட் மச் ஹெசிடேஷன் ஐ ஜஸ்ட் செட் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். அண்ட் தென் லாட் ஆஃப் ஒரு 50 ஃபாலோவர்ஸ் முதல்ல வந்தாங்க கொஞ்சம் பாட்டு கேட்கறதுக்கு. இட் இஸ் வெரி நைஸ். நம்மளோட ஓன் தெரிஞ்ச பசங்க தான் எல்லாம், பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நோன் சர்க்கிள் ஆஃப் பீப்புள். தே வேர் என்கரேஜிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. பட் கிராஜுவலாக அந்த சாங் பேஜுக்கே லைக் யூனோ கடகடன், பிகாஸ் இட் வாஸ் கோவிட் டைம், பீப்புள் வேர் ஐ திங்க் சிட்டிங் ஃப்ரீ அண்ட் ஹேட் சம் ஃப்ரீ டைம் டு வாட்ச் த இன்டர்நெட் அண்ட் ஆல். டக்குன்னு ஒரு 800 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அந்த டைமில் வெறும் சாங்ஸுக்கே. And then I was like, one day some incident happened in my some school group or something. Some woman put me down and idella. So that day I felt very bad. Enadhu நம்ம ஒரு ஹோம் மேக்கரா இருக்கோம், why did she, that's why she put me down னு எனக்கு ஒரு அந்த டைம்ல ரொம்ப ஹர்ட் ஆச்சு. That day I didn't even dress up that day. I didn't even change my saree. நான் saree தான் கட்டிப்பேன் வீட்ல. So I didn't even change my saree. நான் எப்படி அப்போ இருந்தேன்னா அப்படியே அந்த கோவத்தோடையும் இட் வாஸ் லைக் ஒரு மாதிரி ஆங்கர் மாதிரி தான் வந்தது அந்த டைம்ல. நம்மள போய் மட்டமா சொல்லிட்டாளே அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த இதுலயும் அந்த வருத்தத்துலயும் ஐயோ நம்மள இவ்வளோ பேருக்கு முன்னாடியே நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாளே, அந்த ஃபீலிங்ல நான் உட்காந்து அந்த எந்த இது இருந்ததுல முன்னாடி ஒரு 5 years பேக் அந்த ட்ரெண்ட் ஒன்று வந்தது. ஸோ அந்த ட்ரெண்ட் ஹோம் மேக்கர் பத்தி பண்ண உடனே சோ மச் ஆஃப் இது அவ்வளோ கமெண்ட்ஸும் அவ்வளோ லைக்ஸ் அவ்வளோ ஷேர்ஸ். அண்ட் தென் ஆக்ட்ரஸ் சமந்தா பிரபு இருக்காங்கல்ல, அவங்களும் she had also storied it on her page. So it became a very big deal and people were like pouring comments, pouring in and sideல எனக்கு DMs வேற நிறைய வர ஆரம்பிச்சிட்டு. And then that was the first time I realized that I am not alone. அப்பதான் எனக்கு புரிஞ்சது a lot of women are struggling in their lives. அது they have இப்போ they are trying to voice out their needs. அதெல்லாம் அப்பதான் எனக்கு அந்த விஷயமே புரிஞ்சது. ஓகே, social media is a huge place. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா ஐ வாஸ் நாட் இன் எனி மீடியா. ஃபேஸ்புக்கில் கிடையாது. ஐ ஒன்லி ஹேட் வாட்ஸ்அப் ஒன்லி ஃபார் மை சில்ட்ரன்ஸ் ஹோம் ஒர்க். நான் அனாவசியமாக எந்த குரூப்பில் கூட இருக்க மாட்டேன். ஐ வாண்ட் பி இன் மை எனி ஆஃப் மை அதர் சோஷியல் சர்க்கிள்ஸ். இதெல்லாம் கூட எதுவுமே கிடையாது. ஒன்லி மை சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் குரூப்ஸ் அது மாதிரிலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மாத்திரம் தான் இருந்தேன். ஸோ ஐ ஹேட் நோ அவேர்னஸ், ஐ ஹேட் நோ க்ளூ அபவுட் வாட் விமன் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் கோயிங் த்ரூ. எனக்கு அதுவும் தெரியாது. விமன் ஆர் ஸ்ட்ரகிளிங்னும் தெரியாது. சம் விமன் ஆர் லீடிங் அ ஹாப்பி லைஃப், அதுவும் எனக்கு தெரியாது. ஆல் ஐ நியூ வாஸ் மை ஃபேமிலி அண்ட் அதர் விமன் who are in similar family situations. இதே மாதிரி ஸ்டக்காக தானே இருப்பாங்க அவங்களும். ஸோ அதாவது அவ்வளோதான் என்னோட எக்ஸ்போஷர், அவ்வளோதான். இதுதான் எனக்கு ஐ ஓப்பனிங்காக இருந்தது when so many women related to me. So that's when I thought, okay, ஒரு ரீல் வைரலாக போறாதே நம்மளுக்கு. Then I thought, how can we, I wanted to make it big also. கொஞ்சம் ஆசை வந்தது அப்போ. I want to make this big அப்படின்னு. இது வரைக்கும் நம்மளுக்கு கரியர்னு ஒன்றுமே இல்லை. பட் I had no clue it will really become big and all. It happened. அப்புறம் ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங். என்ன நமக்கு என்ன லைஃப், மோஸ்ட் ஆஃப் மை ரீல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் மை ஓன் லைஃப் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி. ஸோ ஃபஸ்ட்டு அதுதானே நம்மளுக்கு தெரியும், வேற மற்றவங்களோட ப்ராப்ளமே நம்மளுக்கு தெரியாது மெயினாக. ஸோ என்னோடத நான் பேச ஆரம்பித்தேன். ஒன்று குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயம்னு எதெல்லாம் இக்னோர் பண்ணுவாங்களோ, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு இக்னோர் பண்ணுவாங்க, பட் நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயமா எடுத்து பேச ஆரம்பித்தேன். நல்ல வரவேற்பு இருந்தது. அண்ட் பீப்புள் ரிலேட்டட் டு மீ அண்ட் தே ஸ்டார்டட் டெக்ஸ்டிங் மீ, டிஎம் பண்ணுவாங்க. And so they found me as a very supportive person and I found support in this social media. So that was a rendu perum match ஆச்சு. So it was that's how it started. ஸோ நைஸ். ஒரு ஹோம் மேக்கர், நான் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு அவமானமும் கிடையாது. பட் ஸ்டில் வி ஆல்சோ நீட் அவர் ஐடென்டிட்டியில். ஸோ அப்போ அந்த ஹோம் மேக்கர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லும்போது how you feel? Both are good only. So நீங்க சொல்ற மாதிரி ஹோம் மேக்கர்ன்றது no way lesser because we are working throughout the day, morning till night we are working throughout the day. Heart and soul போட்டு கொடுக்குற ஒரே விஷயம் ஃபேமிலி தான் நம்மளுக்கு. So but content creator is also a very very beautiful way to say about myself. It really gives you so much joy. Oh, I'm creating something because women-ஓட creativity தான் அங்க vanish ஆயிடுது. ஹோம் மேக்கிங்ல வந்து we are doing so many things. நம்ம இந்த ஜாப்ஸ் எல்லாம் பண்றோம், எல்லாருக்கும் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணி we are people pleasing, we are making everyone happy எல்லாம் பண்றோம். but am I creating something for myself? அதுதான் ஸ்டாப் ஆயிடுறது. we forget our hobbies, நம்மளோட ஐடென்டிட்டி, நம்மளோட என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாமே மறந்து போய் ஆஃப்டர் 40s women forget everything. என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. வாட் டு ஐ லைக், டூ சம்திங் தட் யூ லைக் அப்படின்னு சொன்னா வாட் டு ஐ லைக்னு நான் ரொம்ப பிளாங்கா இருந்த ஸ்டேஜஸும் இருக்கு.
what I don't like anything, what do I like னு நினைச்ச stages இருக்கு. So this I really feel proud that I am creating content which are so relatable to so many women, and அந்த லவ்வும் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்குறது. ஸோ அந்த ரெகக்னிஷன்ன்றது எவ்வளோ முக்கியம் லைஃப்ல, பிகாஸ் அந்த ஒரு ரெகக்னிஷன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஹோம் மேக்கரா நம்ம இருக்கோம், பட் அந்த ரெகக்னிஷன் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் போது அது எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம இவ்வளவு நாள் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருந்திருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியாம இன்னைக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்குது, எல்லாரும் அதை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது we always feel like wow, நம்ம ஏன் இவ்வளவு வருஷம் இதை பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஒரு ஹோம் மேக்கரா இருந்து ஒரு ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கு ஒரு சப்போர்ட் நம்ம எதிர்பார்ப்போம், வேலிடேஷன் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த எப்படி அந்த ஜேர்னியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஃபியர் இருந்தது. ஃபியர்னா ஐம் நாட் அ பர்சன் ஹூ ரொம்ப ஃபியர்லாம் கிடையாது, எனக்கு அவ்வளோ ஹெசிடேஷன்ஸ்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த ஏஜ்ல வந்து பிகாஸ் சோஷியல் மீடியா இஸ் ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். இந்த ஏஜ்ல அவங்க வந்து நம்மளை வந்து நம்மளோட எப்படி ரிலேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு அந்த ஹெசிடேஷன் கொஞ்சம் இருந்தது. And most of my fear was only about judgment from my own family, because no one is into media, and they will say why you are taking all these family issues to the ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லேடிஸ்க்கே இருக்கிற இது தானே, ஏன் நீ வெளியில போய் சொன்னன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வை இஸ் திஸ் ஹேப்பனிங் டு யூன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ ஒன் டு டாக் ஆன் ஹர் பிஹாஃப். எல்லாருமே நீ வெளில போய் சொல்லாத, இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட் கொஞ்சம், அண்ட் இட் ஆல்சோ ஹேப்பன் சம் ஆஃப் தெம் ட்ரை டு ஸ்டாப் மீ ஃப்ரம் டூயிங் திஸ் ஆல்சோ. எதுக்கு மீடியாக்குள்ள போற, இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் பிளேஸ் அதுன்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ தட் மீடியா இஸ் நாட் அ வெரி சேஃப் பிளேஸ். அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது, நானுமே என் சில்ட்ரன் கிட்ட சொல்ற விஷயம் தான் அதெல்லாம். But still, you know, the fire was within me. அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. You know, I just couldn't stop myself from doing it, and I just proceeded anyway. And I had the full support of my daughter. My daughter is the backbone behind all this, because அவ தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த பேஜும் இதுதான், அவ தான் ஸ்டார்ட் பண்ணா. And then every time when I sit with a reel also, it is அவளோட இது இருக்கும் அதுல. She has a big role to play in, because videos எடுப்பாவோ அந்த இது. And then the final touch up, even though இப்போ நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரியும், I know how to present it and all, but அந்த ஃபைனல் டச் வந்து அவ தான் அங்கே கொடுப்பா. அந்த ரீல், அதை she was the one who taught me. ட்ரெண்ட்னா என்னன்னு எனக்கு முதல்ல தெரியாது. ஸோ she told me ட்ரெண்ட்னா என்ன, ஒரு காமன் மியூசிக் இருக்குமா, அதில் நீ உன்னோட தாட்ஸை கொண்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணும் பப்ளிக், அதெல்லாம் அவ சொல்லி கொடுத்தா. And then she was initially doing all the editing work and all. Then she became busy. She was a CA student. And so she became busy. She taught me how to edit all the videos. So அதை நானே பண்ணிக்க ஆரம்பிச்சேன். So step by step throughout my journey, she has been very instrumental in all this. அவள் வழியாக தான் நான் இது பண்ணேன். Now most of the things I'm taking care of it myself. But still நான் அவள்கிட்ட அவள் வந்து ஒரு ஓகே சொன்னாதான் நான் I just go ahead ன்ற மாதிரி I will anyway ask for her opinion about it. ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது, லைக் முன்னாடி நான் சொன்னேன் என் பொண்ணு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு வந்து என் பொண்ணு வந்து நீ சோஷியல் மீடியா இருமா அப்படின்னு சொன்னது. லைக் நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம அந்த மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கும், நம்ம ரொம்ப வந்து நேரோவாக யோசிக்கிறோம். பட் இந்த ஜெனரேஷன் பார்க்கும்போது சம்திங்ஸ் லைக் நம்மளுக்கு ரொம்ப நோ அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபார் தெம், அண்ட் இட்ஸ் குட் ஆல்சோ அப்படின்றத நீங்கள் எந்த மொமெண்ட்டில் ரியலைஸ் பண்ணீங்க? I'm realizing it many things. நிறைய விஷயத்துல எனக்காவே அந்த அவேர்னஸ் உண்டு. நம்ம I always say, எனக்கு டினே ஆன விஷயம்லாம் I want to get it done for my children. அந்த தாட் எனக்கு எப்பவுமே உண்டு. So I always want to give that, I mean, I am no one to give freedom to anyone, but நான் எப்பவுமே நான் நினைப்பேன் they should live a free life. Just because I am a mother, நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆல்தோ சப்கான்ஷியஸ் நமக்கு ட்ரைனிங் வந்து எப்படி பேரண்ட்னா ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அந்த ட்ரைனிங்கோட நம்ம வந்திருக்கோம். ஸோ அட் டைம்ஸ் தட் வில் கம் அவுட், அது ஷைன் ஆயிடும் வெளியில எப்படியோ. அண்ட் தென் பட் நவடேஸ் மை டாட்டர் when she tells me, அம்மா நீ இப்படி பிஹேவ் பண்றேன்னு சொன்னா, ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் ஐ ஏபிள் டு கரெக்ட் இட். அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். எனக்கு வந்து ஆக்சுவலா எனக்கே ஒரு தர்ஸ்ட் உண்டு, நிறைய எல்லாம் மாடர்னா இருக்கிற நிறைய விஷயம்லாம் பண்ணணும்னு. பிகாஸ் ஐ வாஸ் ஃப்ரம் a very conservative background. எனக்கு வந்து நான் அந்த மாடர்னா இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்து எனக்காவே ஒரு ஆசை உண்டு. ஸோ this was a perfect opportunity. So I encourage my children also to try out new things and also. So you started the journey as a full time homemaker தான் நீங்கள் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் ஆனால் வந்து எப்போ நீங்கள் யோசிச்சிங்க லைக் ஐ நீட் மை வாய்ஸ், எனக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கணும், ஐ வாண்ட் மை ஓன் ஐடென்டிட்டின்ற மாதிரி, என் வாய்ஸ் எனக்கு இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி எந்த மொமெண்ட்டில் ரியலைஸ் பண்ணீங்க? அது ஒரு ஒன் மொமெண்டானு எனக்கு தெரியல. ஒரு வருஷம் பண்ணுவோம் ரிப்பீட்டடா. திருப்பி ஹோம் மேக்கர்னா என்ன, திருப்பி பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, அண்ட் தென் குக்கிங் ஃபார் த ஃபேமிலி. இதே தான் ரிப்பீட்டடா 1 year பண்ணலாம், 2 year பண்ணலாம், 5 years பண்ணியாச்சு, 10 years பண்ணியாச்சு, 15 years பண்ணியாச்சு, 20 years பண்ணியாச்சு, 20 yearsக்கு 23 years பண்ணியாச்சுன்னு உடனே சடன்லி இட் வாஸ் a realization, என்ன திருப்பி இதே பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் நாட் வாட் லைஃப் இஸ் மென்ட் டு பி. யூனோ தட் வாஸ் லைக் இது ரொம்ப ஹார்டா ஸ்ட்ரைக் ஆயிடுது. தெர் வேர் அ செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் ஃபேமிலி. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஈவெண்ட்ஸ், வெளியில நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் மெயின் ரீசனா நான் நினைக்கல. ஐ திங்க் த ஃபயர் வாஸ் வித் இன் மீ
and the realization came from within me. This is not how women live their life. இப்படி கஷ்டப்பட்டே இருக்க, no one marries to become to struggle throughout their life. This is not the reason for a person, you know, to live their life and all. அதனால அது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. I don't think it's a one event realization. It's not one moment. I mean, continuously years of repeatedly doing the same things, and I think this moment will happen to every woman. For me, it became big. For them, it will happen, but it'll, even though if it's in a small way, every woman will have that day of realization where she feels that, you know, this is not what life is about. ஸோ நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே தேர் வில் பி லாட் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ். லைக் அந்த ஜட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அண்ட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வேலிடேஷனுமே தேவைப்படும். பட் ஆனால் அந்த ஜட்மெண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம். நம்மளுக்கு அது உள்ளேயும் இருக்கும். ஈவன் சே ஐ டோன்ட் பாதர் அப்படின்னு சொன்னாலுமே சம்டைம்ஸ் ஜட்மெண்ட் வந்து இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நம்மளை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. தேல் ஃபீல் லைக் என்ன இவன் நம்ம கூட இருந்தால் திடீர்னு வளர்ந்துட்டான்னு இருக்கலாம். ஸோ அந்த ஜட்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில்? Yeah, that happens. Some of my relatives are also doing that. Some of my friends are also doing that. And I don't know why. நம்ம வந்து we need people all the time. நமக்கு சடனா நம்ம வளர்ந்துட்டோன்றதுக்காக, not that we don't need them and all. That is a very sad part for that's happening to women. And I think women க்கு இது எல்லா places-லயும் நடக்குது. Even in jobs and everywhere I think this happens. You know, once they grow, people will get very judgmental of them. Oh, அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னா சம்திங் இஸ் தேர் பிஹைண்ட் அப்படின்னு அந்த இது ஐ திங்க் தட் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் தேர். இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ. ஃபேமிலியோட ஜட்மெண்ட்டும் ரொம்ப இதுதான். See, the minute I start wearing, because I always wore saree only. The minute I started wearing modern dresses, the minute I started wearing sleeveless blouses, idellame people are going to judge, and I'm sure people are judging behind me. But I made a decision, strong decision, that I am not going to get bothered about all this, because I need to start living my life. I'm already 45 plus, and what is going to bother me anyway? So all these years I've lived only for them. இந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் to make them all happy, to make them all, I made sure they're all very pleased with being a good girl. அப்படி இருந்து I've spent all my life. Now is my time, and I'm not going to compromise this for anyone, and I'm going to do things that I love. Wow, that's so great. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த 43ல இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னி அப்படின்னு சொல்லி. இதுவே ஒரு கொஞ்சம் முன்னாடி, தட் மீன்ஸ் 20ஸ்லேயே உங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை 20ஸ்லேயே நீங்கள் அதை ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அமேசிங்காக இருந்திருக்கும். If we had the support in our 20s, no, it would have been so amazing. My life would have been so different. நம்மளோட வர்த்தியாக ஃபீல் பண்ணியிருப்போம். We lost all our self-worth and everything. 47 years வரைக்கும் sometimes to think of it, what I've lived like a worm all my life ன்ற மாதிரி கூட இருக்கு sometimes. I didn't even know my worth. இப்படி இருந்திருக்கமேன ஃபீலிங் இருக்கு. ஸோ 20s எவ்ரி உமன் டிசர்வ்ஸ் தட் சப்போர்ட். நீங்கள் சொன்ன அந்த 20ஸ்லேயே நம்ம கொடுக்குறோம்ல சப்போர்ட். எவ்ரி பேரண்ட் ஹேஸ் டு சப்போர்ட் த சைல்ட், அண்ட் விமன் அரவுண்ட், யூனோ, விமன் சப்போர்ட்டிங் விமன். 20ஸ்ல இருக்கிற விமன் தே கேன் சப்போர்ட் த அதர் 20ஸ்ல இருக்க. தே ஷுட் ஃபார்ம் லைக் ஹெல்த்தி கம்யூனிட்டிஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் நல்ல பாண்டிங்கும் ஃபார்ம் பண்ணி சப்போர்ட்டிங் ஈச் அதர், யூனோ, அப்லிஃப்டிங் ஈச் அதர். தட் ஷுட் ஹேப்பன் ரைட் ஃப்ரம் த பிகினிங். தட் வில் பி ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் ஸோ நைஸ். நீங்கள் சொல்லும் போதே எனக்கு அது ரொம்ப அப்படியே ஆசையாக இருக்கு. அப்பா, had it happened, it would have been so wonderful, right? கண்டிப்பா. சோ நம்மளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்மளுக்கு என்ன கரெக்டான நம்மளோட வே என்னன்னு கண்டுபிடிச்சா நிறைய நேரங்கள் நம்ம டைம் நம்மளுக்கு சேவ் பண்ணலாம். பிகாஸ் ஈவன் ஐ ஃபெல்ட் தட். நான் கல்யாணம் ஆகி ஒரு 8 வருஷம் கழிச்சு நான் இதை கண்டுபிடிச்சு 28ல தான் ஐ ஃபவுண்ட் அவுட் லைக் ஓகே, நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு. முன்னாடியே எனக்கு காலேஜ் டைம்லேயே தெரிஞ்சுதா இன்னும் வருஷம் முன்னாடியே நான் என்னோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது நம்ம பேரண்ட்ஸ்மே தே பிளே மேஜர் ரோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க உங்க டாட்டருக்கு என்ன மாதிரி ஒரு ரோல் மாடலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இப்போ நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருந்திருக்கும் போது ஐடென்டிட்டி, அம்மாக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனா இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆனதுக்கு அப்புறமா யூ காட் ஆல் தி சக்சஸ் ஃப்ரம் பீப்பிள். அதான் யோசிக்கும் போது இப்போ உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? I want my daughter to think of me as a happy mother, because that was the lack. She has always seen my struggles and all. என்ன கொஞ்சம் கஷ்டத்திலே பார்த்துருக்காவோ. ஸோ அது இப்பவும் அவளுக்கு அஃபெக்ட் தான் ஆகுது. ஸோ எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐ ஃபீல் கில்ட்டி சம்டைம்ஸ். நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமா, ஈவன் தோ இட்ஸ் நாட் ஃபுல்லி மை மிஸ்டேக். அதை நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ லைக் ஐ வாண்ட் ஹர் டு see me as a very happy mother. அம்மா ரொம்ப ஹாப்பி. அம்மா ரொம்ப she lived her life. She had her own circle of friends. She had her own community. She achieved what she wanted in life. And she was healthy. Fitness on நம்ம focus பண்ணோம். She was very, she focused on herself and she loved herself so much. And she wore all the dresses she loved. அது மாதிரி she should think very positively about me நினைக்கிறேன். And I think every mother should understand that girls, we should only set an example to how they should live. நம்ம சொல்லி பண்ண மாட்டாங்க அவங்க. They're not going to say, be happy, be cheerful னு சொன்னா பண்ண போறாங்களான்னு. When I do that for myself, they'll observe and they'll automatically do it. இப்போ my daughter is grown, but I think people having younger children, no, they should strongly hold on to this point. The children like to see a happy mother. That is, they don't want to see a tired mother.
அது அவங்களுக்கு இன்டெரக்டா வெதர் தே நோ இட் ஆர் நாட் தேல் ஹேவ் அதை சென்ஸ் பண்ணிடுவாங்க அண்ட் தேல் ஃபீல் வெரி சேட் அபவுட் இட். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி அந்த ஸ்ட்ரகிள் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேரண்டிங்ல அது ரொம்ப பெரிய ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு மாடல் பண்றோம் என்னவா இருக்கணும்ட்டு. நீங்க உங்க குழந்தை நீங்க இது ஆகு அப்படின்னு நம்ம சொல்றதை விட நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி டு ரிஃப்ளெக்ட். லைக் ஓகே இவங்கள மாதிரியே நம்மளும் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் அம்மா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஒரு உமனா இருக்காங்கன்னா நானும் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஒரு உமனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதை நம்ம மாடல் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படி என் குழந்தை கண்ணுக்கு நான் தெரியணுன்றதை நம்ம ஆக்சுவலி வி ஹேவ் டு லிவ் தட் லைஃப். நான் வந்து ஒரு சேடான ஒரு அன்ஹீல்டான ரொம்ப எல்லாருமே எரிஞ்சு விடுற மதரா தெரியணுமா, ரொம்ப ஹாப்பியா அவங்க ட்ரீம் அவங்க ஃபாலோ பண்ற ஒரு மதரா தெரியணுமா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு. வெரி ட்ரூ. அதை நீங்க ரொம்ப அழகா ஆக்சுவலி சொன்னீங்க. ஸோ யூஸ்வலி உமனோட கண்டிஷனிங் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப சிரிக்காத, ரொம்ப பேசாத, இங்க வந்து இவங்க கிட்ட பேசாத, இப்போ முன்னாடி வந்து நிற்காத, 4 பேர் இருக்க இடத்துல வந்து நடுவில் நீ பேசாத, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் அதெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி சொல்லி தான் நான் சைலன்ஸ் பண்ணிட்டாங்க விமன். டோன்ட் டூ திஸ், ஷேமிங் த விமன் ஃபார் எவ்ரிதிங் தட் ஷீ டஸ். யூனோ வெரி ஹார்ஷ் டு ஷேம் தம். நீ ரொம்ப யூர் டூ எமோஷனல், யூர் டூ how your parents have brought you up. இப்படிலாம் ஷேம் பண்றதுக்கு there are so many different methods. What is the kind of dress you're wearing? இப்படி ஷேம் ட்ராமா கிரியேட் ட்ராமா too dramatic. You're too dramatic. அப்பா this is all நம்மளோட சாதாரணமான ஒரு ஒப்பீனியனும் நம்மளோட சாதாரணமான ஒரு வாய்ஸை கூட வெளில கேட்க விடாம இவ்வளோ சைலன்ஸ் பண்ணி ஷேம் பண்ணி நம்மள. அண்ட் தென் வாட் இஸ் ஹேப்பனிங் ஈவன் இன் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல கூட ஓ ஷீ ஸ்லெப்ட் வித் த பாஸ் தட்ஸ் வை ஷீ காட் த ப்ரமோஷன் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நோ ஒன் knows the hard work every woman puts into her work and heart and soul போட்டு every woman is going to do that. I don't think people are just going to sleep with someone and get the promotion. And I don't know how this things ஒரு உமனை வந்து எப்படி கேரக்டர் ஷேம் பண்றது. ஈவன் இட் ஹேப்பன்ஸ் இன் ஆல் லோக்கல்ஸ், ஃபேமிலி சர்க்கிள்லயும் ஆறுது, ஈவன் இன் ஆல் ஆர் ஃப்ரெண்ட் சர்க்கிள், எவ்ரிவேர் திஸ் ஹேப்பன்ஸ். இஃப் யூ டோன்ட் லைக் அ உமன் ஜஸ்ட் கேரக்டர் ஷேம் ஹர். இட்ஸ் ஈஸி நோ சைலன்ஸ் பண்றதுக்கு. ஓகே, ஒரு மென் வளர்ந்தா அது வந்து அவனோட ஹார்ட் ஒர்க்னால அவனோட நாலேஜ்னால வளர்ந்தான்னு சொல்றது. ஒரு விமன் வளர்ந்தா மட்டும் ஏதோ ஒரு குறுக்குழையில அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது. ஏன் அவங்களுக்கு அந்த நாலேஜோ அவங்களுக்கு அந்த வந்து ஹார்ட் ஒர்க்கோ இருக்காது அப்படின்னு கிடையாது. அண்ட் ஆல்சோ ஒரு விமனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக ஷேம் பண்ணிட்டா அவங்க வந்து அவங்கள க்ரோ பண்ண விடாம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஈஸியா அந்த வேர்ட்ஸை போட்டுருவாங்க. வெரி ட்ரூ. ஸோ நீங்க அந்த ஷேம் ஓவர் கம் பண்ணிட்டோம்னா there is nothing to stop us. We should not yield to all that shame. I know my worth, I know my power ன்னு சொல்லிட்டு just இக்னோர் பண்ணிட்டு போக கத்துட்டாரா there is nothing more to that. There's nothing that can stop a woman. இன்னைக்கு நீங்க 43ல இருந்து பார்க்கும்போது 20ல யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த ஷேம் அந்த கில்ட் அதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இன்னைக்கு நீங்க இருந்த அந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? how you feel? அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமா? அது தேவையா? நம்ம தேவையில்லை. see unnecessary trouble பண்ணிருக்கோம். I have troubled myself so much. I needn't have done taken so much of guilt, so much of shame. இதெல்லாம் நான் எடுத்துக்கவே வேண்டாம். But there was no one to tell us. அதனால இந்த guilty, I feel guilty now. But I also know that அப்பெல்லாம் அவ்வளவுதான் awareness. Who was there to support us? I'm so happy you people are all doing a wonderful job. இது ரொம்ப the most needed for women. இந்த மாதிரி ஒரு support கொடுக்கறதுல for women to understand that their own true worth. You're all doing if we had all the support அந்த டைம்ல இருந்திருந்ததுன்னா I don't know. ரைட், அந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த சப்போர்ட் நம்மளுக்கு கரெக்டான டைம்ல கிடைச்சிருந்தா நம்ம நினைச்சதை விட பெரிய இடங்கள் நம்மளால நிறைய விமனால ரீச் பண்ணிருக்க முடியும். பட் ஹேவிங் செட் தட் ஐ ஆல்சோ வாண்ட் டு சே தட் 40ஸ்ன்றது இட்ஸ் நாட் a bad age at all. It is just age is no bar. இப்போ அந்த தாய் கல்வி வந்திருக்க ராதிகாவோட இட்ஸ் கோயிங் சூப்பர் பிளாக்பஸ்டர் ஷீ இஸ் given at this age. So it's like that, you know, ஏஜ் வந்து நம்ம ஒரு பெரிய மேட்டர் இல்ல. So if anyone hearing this podcast, you're all above 40, 45, 50, please go ahead and start whatever you like. 70s ஸ்டார்ட் பண்ணி நல்ல சூப்பர் த்ரைவிங்கா இருக்கிறவங்களும் இருக்காங்க. So the age is not a bar. So 20s மிஸ் பண்ணுங்க, 30s இருக்கீங்கன்னா ஸ்டார்ட், 30s மிஸ் பண்ணுவாங்க, 40s இருக்கீங்க ஸ்டார்ட், 50s ஸ்டார்ட் பண்ணுங்க. The best time to start is today and now. இப்போ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிற ஒரு இடங்கள்ல போயிட்டு நான் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களோட பார்வையே அது வேற மாதிரி இருக்கும். ஓகே யூ ஆர் ஹோம் மேக்கர் அப்படின்னு. ஆனால் ஒரு ஒர்க் பண்ற ஒரு ஹெச்ஆரா இருக்கேன் இல்லைனா வந்து நான் ஒரு மேனேஜரா இருக்கேன்னு சொன்னா அதோட பார்வையே வேற மாதிரி இருக்கும். ஸோ நீ ஒரு ஹோம் மேக்கர் தானே, யூ ஆர் ஜஸ்ட் அ ஹோம் மேக்கர், வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்ற சொல்ற அந்த சென்டென்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெரி ஹர்ட்ஃபுல், very hurtful. And I know a lot of friends, என்னோட ஹோம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் they are feeling very bad that they don't bring anything to the table.
ஃபினான்ஷியலாக எங்களால் ஒன்றும் கொண்டு வர முடியலையேன்னு சொல்கிறாங்க. பட் த்ரூ அவுட் த டே தேல் டாயில். கார்த்தால் ஹோம் மேக்கர்ஸ் ஜாப் டியூட்டி ஸ்டார்ட்ஸ் ஏர்லி இன் த மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் இதில் காஃபி ஈவன் skip her own coffee and then start preparing breakfast, lunch for kids, for husband, and then washing the clothes, cleaning the vessels. We can't talk about the women in the high society who have help for all that, but a normal homemaker does everything. And then she'll drop her children at school, bring them back from school, the tutor, and she'll teach them homework, சொல்லி கொடுப்பாங்க, extra curricular கூட்டு போவாங்க. They will do so much. திருப்பி உடனே again they'll tea time, again one more coffee time, and she'll attend to in-laws. When they are sick, she'll become a nurse. கேக்கும்போதே I feel tired. It's like so much she's doing throughout the day, and when someone asks her what are you doing, she'll say I'm not working. She herself will say I'm not working. She will work. She will be working throughout the day. She'll say I'm not working. That is so ரொம்ப harsh அது. And when does she go to sleep? After putting everyone to bed and everything, she's sitting right, everything, and it is so much too much she's doing. But even I felt all that when someone says they are in HR, but I'm saying I'm a homemaker, I felt very low about myself. எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப இருந்திருக்கு. Nowadays women are supporting other women. Some women are coming and telling me, no, you've brought up 2 beautiful citizens, you've done a lot for your family, don't feel bad about yourself. சொல்றாங்க. That is very heartwarming to hear. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு. But actually நாங்க ஹோம்மேக்கரா இருக்கும்போது எங்களுக்கு அந்த இது இல்லை. We don't feel very happy about ourselves. Oh, I'm a homemaker அப்படின்னு நாங்க ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்ததே இல்லை. I've never felt that proud to be a homemaker, but if people are feeling happy to be a homemaker, they should be a homemaker. இது வந்து I'm not saying it's a bad place to be. But it should be a woman's choice. You should not force her to be a homemaker or anything. Yeah. நீ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபேமிலிக்காக உட்காருன்னு சொல்றது தான் தப்பு. If she chooses to be a homemaker, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் பண்ணுவேன், and I love doing this, na okay, then fine. அது வந்து அவங்களோட சாய்ஸாக இருக்கும்போது அது ரொம்ப ஆக்சுவலி இட்ஸ் குட். ஏன்னா எனக்கு ஹோம் மேக்கராக இருக்க பிடிச்சிருக்கு, நான் ஹோம் மேக்கராக இருக்கேன். நான் 8 வருஷமா ஹோம் மேக்கராக இருந்தால் ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் இட். பட் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னும் போது நான் ஒரு கெரியர் ஆரம்பிக்கிறனாலும் தப்பு இல்லை, அதுவும் தப்பு இல்லை, ஒர்க்கிங்னாலும் தப்பு இல்லை, ஹோம் மேக்கர்னாலும் தப்பு இல்லை. பட் ஆனால் ஐ ஃபீல் லைக் எவ்ரி விமன் நீட்ஸ் அ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். Yes, absolutely. எவ்வளோ முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? அம்மா, that is absolutely important. I won't even that's why I'm against this homemaker thing, not because it's a low thing or anything. இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 or few years கொஞ்சம் சரியா ஈஸியா தான் இருக்கும். It's okay, we ask for money, they'll give first few years of marriage. After that again things will start changing. No, they'll say why do you need this money, இது உனக்கு ரொம்ப தேவையா இப்போ. And then when they start showing off மூஞ்சி காமிப்பாங்க, and then we'll feel very bad about asking, and then we'll not be earning. So நமக்கு அந்த செலவு பண்ணவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். Oh, I am not earning, why do I need this dress now? I am not earning, why do I need ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்கார்மெண்ட்ஸ்க்கும் ஒரு பேட்ஸுக்கும் கூட போய் ஹஸ்பண்ட் கிட்ட நிக்கணும்னா தட் இஸ் நாட் இட் டசன்ட் ஃபீல் குட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ ஐ ரியலி திங்க் விமென் ஷுட் ஹோம்மேக்கராக இருக்கலாம். மேபி தே கேன் ட்ரை சம்திங் எல்ஸ் ஃபார் தேர் ஃபினான்ஷியல் நீட்ஸ். கொஞ்சம் அவங்களோட சைடில் ஆர் என்ன பண்ணலாம்னா தே கேன் டிஸ்கஸ் திஸ் இன் அட்வான்ஸ் வித் த ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். அண்ட் எனக்கு வந்து இத்தனை மந்த்லி இன்கம் எனக்கு இவ்வளோ கொடுக்கணுன்றத தே கேன் டிஸ்கஸ் ஆல் திஸ் இன் அட்வான்ஸ். வெதர் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் ஒர்க், ஐ எம் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி, பட் எனக்கு இந்த மந்த்லி இந்த இன்கம் வேணும் எனக்கு ஃபார் மை ஓன் நீட்ஸ். நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டேன். லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வை ஐ நீட் தட் மணி அண்ட் ஆல். ஐ வாண்ட் டு பை திஸ், ஐ வாண்ட் டு பை தட்னா சொல்லாமல் என்னோட ஓன் மணி. ஐ மீன் நாட் லைக் ஃபார் த groceries. The husband, even if husbands give money, they'll give money for groceries or for the most important things. அந்த மாதிரி இருக்கலாம் கொடுப்பாங்க. Not for your own use. So the women have to make sure. And another thing is, I've seen even working women also, they give money, all the hard earned money they'll give to the husband, and the husband only takes care of all the financial decisions. That is such a bad idea. I can't believe working women are doing this. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு, because women write to me about it. My husband only takes care of all the financial. நான் எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்டு வாங்கிட்டு போவேன்னு சொல்றாங்க. That is not a very happy thing. ஸோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அது ரொம்பவே எனக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய விமனோட ஸ்டோரிஸ் கேட்கும்போது நிஜமா எனக்கு ஹிட் ஆயிருக்கு. ஒரு அண்டர் கார்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு கூட நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. சம்டைம்ஸ் மென் சேஸ் லைக் நீங்க ரொம்ப ஈஸியா செலவு பண்ற வேஸ்ட் செலவு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு அண்டர் கார்மெண்ட்ஸுக்கு நான் வந்து ஒரு வீட்டில் வளர்ந்துருப்பேன், ஒரு 21 வருஷம் ஒரு வீட்டில் வளர்ந்துருப்பேன். அங்கேருந்து இன்னொரு வீட்டில் கல்யாணம் ஆகி வரும்போது whatever I say, even I know him for 1 year,
he is just stranger to me. And அந்த ஸ்ட்ரேஞ்சராக இருக்கும்போது நான் என் ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் எனக்கு 1 நேரம் தான் தெரியும். அப்போ நான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போயிட்டு நான் வந்து அவ்வளோ நேரம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கு நான் பேசணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஃபீலிங், அது உமனுக்கு எவ்வளோ அது ஒரு கஷ்டம் கொடுக்கும். அப்போ அந்த மொமெண்ட்டில் லைக் நான் என் காசு நான் ஏர்ன் பண்ணியிருந்தா நான் இந்த இடத்துல இந்த கொஷின்ஸ்க்கோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. அண்ட் ஆல்சோ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகல ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஹஸ்பண்ட்ஸும் பார்த்துக்கிற நிலையில இல்லை. நீ என்ன எடுத்துட்டா வந்த அப்படின்னு கேட்கறது, இல்லைனா வந்து நீ உனக்கு சம்பாரிச்சதான் உனக்கு அதோட அருமை தெரியும்னு சொல்றது. அப்போ அந்த டைம்லாம் அப்போ நான் என்னதான் பண்றேன், நான் 24/7 ஐ ஒர்க் ஃபார் த ஃபேமிலி. ஒரு விமன் ஹோம் மேக்கராக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி நான் ஒரு லாயர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும்னு சூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஐ சூஸ் திஸ் அஸ் எனக்கு ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறேன். ஸோ தட் நான் என்னோட எல்லா கெரியர் என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐ எம் சப்போர்ட்டிங் யூ டு பிகம் சம்திங் வாட் யூ ரியலி வாண்ட் டு. ஆனால் அந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ணுற, நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு கேட்கும்போது அது எவ்வளோ ரொம்ப வந்து இட்ஸ் வெரி ஹர்ட்டிங். அண்ட் ஆல்சோ நோபடி டாக்ஸ் அபவுட் இட். ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் சொன்னாலே அரகன்ஸ் அப்படின்னு ஃபெமினிசம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் யார் ஆக்சுவலி பேசுவா? ஏன்னா ஒரு இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கு நான் போய் உட்காந்து 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நீ ஏன் செலவு பண்ண, இதை ஏன் இப்படி பண்ண. நிறைய இடங்கள்ல நான் நிறைய கிளாஸஸ்லாம் போகும்போது சொல்லுவாங்க இட்ஸ் 50-50, யார் ஏர்ன் பண்ணாலுமே அது 50-50 கொடுக்கணும் அப்படின்னு. எத்தனை வீட்டில் கொடுக்குறாங்க ஏர்ன் பண்ணுறதுல? ஏன்னா நீங்கள் வெளில போய் சம்பாதிக்கிறதுக்கே வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணாதான், அவங்க சப்போர்ட் பண்ணாதான் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆனால் எந்த ஹஸ்பண்டும் அந்த 50-50 உனக்கான அமௌண்ட் இது எனக்கான அமௌண்ட் கொடுக்கறது இல்லை. அண்ட் ஆல்சோ தேஸ் டோன்ட் சீ லைக் இது ஒரு ஒர்க் ஆகுது, நீ வீட்டில் வேலை செய்யறது ஒரு ஒர்க்கா அப்படின்னு கேட்கறது. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் எவ்வளோ சேலஞ்சஸ் வி ஆர் கோயிங் த்ரூ சோ மெனி சேலஞ்சஸ், நீங்கள் வீட்டில் உட்காந்து கேஷ்ல ரிலாக்ஸ்டாக தானே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. பட் அமௌண்ட் ஆஃப் சஃபகேஷன் தட் வி கோ த்ரூ அட் ஹோம், அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ஆள் இல்லை. கண்டிப்பா இதுவும் ஒரு சேலஞ்ச் தான். வீட்டுக்குள்ளேயே நான் 24/7 வீட்டுக்குள்ளேயே ஒரே இடத்துல சுத்துறது இட்ஸ் a challenging thing only. It's not easy on the mind. And also எப்பயுமே நம்ம உமனோட எஸ்பெஷலி ஹோம் மேக்கரோட மைண்ட் ஆக்டிவாவே இருக்கணும். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, we have to. இப்போ இவங்க ஆஃபீஸ் போவாங்க, அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட டீ காஃபி குடிப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. பட் நம்ம ஒரே விஷயத்தை திருப்பி லூப்லயே நம்ம இருப்போம். 1000 things on our mind. அதை கோ த்ரூ பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க சொன்ன மாதிரி லைக் இப்போ நம்ம ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னும் போது நிறைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நீ ராணி மாதிரி வீட்டுல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, ஹஸ்பண்ட் நம்மள ராணி மாதிரி பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுமே வில் சே லைக் ஓகே ஐ வாண்ட் டு பி a homemaker. பட் சடனா ஒரு நாள் தே சே லைக் நீ சும்மா தானே இருக்கு, நீ earn பண்ற, இல்ல பசங்க சொல்லுவாங்க அம்மா நீ என்ன அப்பா காசுல தானேம்மா நீ வாங்கி கொடுத்த, நீ காசு சம்பாரிச்சா வாங்கி கொடுத்த, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே எல்லாருக்குமே the person who is holding the finance holds the power of the family. அதனால that is very important. கண்டிப்பா டாட்டருக்கு நீங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு? அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவளுக்கு ட்ரெயின் பண்ணிட்டேன். யூ பி இண்டிபெண்டன்ட் வித் யுவர், யூ ஹேவ் மணி. ஃபர்ஸ்ட் ஷி ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஆல். ஸோ அந்த இதெல்லாம் ஹர் மணி இஸ் ஹர்ஸ். அண்ட் வைஸா வந்து ஐ டாட் ஹர் ஹவு டு இன்வெஸ்ட், எப்படி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அதையும் சொல்லிக் கொடுக்கணும். விமன் வி ஷுட் டீச் தேம் ஹவு டு ஸ்பெண்ட் ஆல்சோ, பிகாஸ் சம் விமன் டோன்ட் ஈவன் டூ தட். ஏன்னா ஐயோ ஐ எம் நாட் earning, how can I spend ன்னு சொல்லுவாங்க. ஆர் ஈவன் இஃப் ஐ எம் earning, எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப வர்த்தே இல்லை, வேஸ்ட், பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் வர்த் இன் த ஃபேமிலி ஆர் எனிதிங். அதனால நான் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்வாங்க. ஸோ யூனோ வி ஷுட், எவ்ரி மதர் ஷுட் டீச் ஹர் டாட்டர் ஹவு டு ஸ்பெண்ட் ஆல்சோ. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஹவு டு சேவ், ஹவு டு ஸ்பெண்ட், ஹவு டு handle their own money and not depend on others for their money, and neither give their full money to இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு தாங்க அப்படியும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை பேச வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் எஸ்பெஷலி ஆன் அரேஞ்ச் மேரேஜ் நம்மளுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கிறது கிடையாது. இப்போ நிறைய பேசுகிறாங்க, பட் முன்னாடி அது கிடையாது. பட் இப்போயுமே சில இடங்கள்ல அந்த சான்சஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ சில விஷயங்களை முன்னாடியே பேசிட்டா பெட்டர். அது ஃபினான்ஸாக இருக்கலாம், இல்லைனா செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள், என்னோட விஷன் கோலாக இருக்கலாம், நான் வேலைக்கு போக வேண்டான்றது. இதை முன்னாடி பேச வேண்டியது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறேன்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிஸ்கஸ். என்ன பேசிக்கலாம்னா, இப்போ நம்ம சப்போஸ் குழந்தை பிறந்த அப்புறம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? பிகாஸ் இட் இஸ் வெரி டஃப். சைல்டு இஸ் a big responsibility. அது தெரியாம நிறைய பேர் மதர்ஹுட்குள்ள போயிட்டு திண்டாடுறாங்க. ஐயோ இவ்வளோ டஃப்னு எங்களுக்கு தெரியாதே. குழந்தைனா பிகாஸ் நம்மளுக்கு என்ன இம்ப்ரெஷன், குழந்தைனா அழகா சிரிக்கும், நல்லா ஜாலியா கொஞ்சலாம், இப்படிதான் நானும் நினைச்சேன். ஓகே, only after I entered motherhood I knew what a huge responsibility it is, how draining it is. Motherhood is the most fulfilling part. எனக்கு அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் வந்து இந்த அதோட ஹார்ட் ஒர்க்கும் எஃபர்ட்ஸும் நிறைய இருக்கு அதுல. ஸோ வி வுட் டாக் டு த ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். குழந்தை பிறந்தப்புறம் who will take care of, எப்படி டர்ன்ஸ் எடுத்துக்கிறது குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, who will take care of the child, because it needs a village to raise a child. நம்ம வந்து விமன் ஷேமஸ். அந்த காலத்துல நாங்க 10 குழந்தை பெற்றுக்கிட்டோம். இப்போ நாங்க சமாளிக்கலையா? இப்பெல்லாம் நீங்களாம் ஒரே ஒரு குழந்தைக்கு இவ்வளோலாம் சீன் போடுறீங்க. they easily say, but the mother has to do it all. அப்போ they had a village to raise a child. சித்தி, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, so many people were there around, and
taking care of the child was not a big deal that time. And இப்போ இருக்கிற stress levels வேற. And then we are handling full day in and day out, morningல இருந்து night வரைக்கும் we have to handle ஒரு single child இருந்தா கூட we have to handle it all by ourselves. There is no support. ஃபேமிலியும் இருக்குல்ல. Nuclear families ஆயிடுது. So they have to like sit and talk about it, whether they have to order food from outside. ஏன்னா some days நம்மளால பண்ண முடியாது. Women can't do it all. அப்படிலாம் போட்டு மிளகா அரைச்சு தான் one generation suffered like anything. You can do it all னு சொல்லி தான். So now they have to like clearly discuss everything, whether they are going to hire a cook, whether they are going to hire a nanny in case the girl wants to go for work, whether they have to hire a nanny. And then financials கூட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். How much of the portion how much are we going to spend on the baby? So that இதுவும் போர்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ராப்பரா they have to discuss well in advance about everything. Yes. So அது நிறைய பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணுவாங்க. டிவோர்ஸ் கேसेस இருக்கு கோர்ட்லன்னு சொல்றாங்க. முன்னாடியே அவங்க பேசியிருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு அந்த விஷயங்களுக்குள்ள அவங்க போய் இருக்கலாம். because they are so clear. எனக்கு என்ன வேணும் வேணான்றதுல கிளியரா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். There was one friend who asked me, இப்படிலாம் பண்ணா அது லவ்வே கிடையாதே அப்படின்னு சொன்னா, இப்படிலாம் பண்ணா லவ் அட்லீஸ்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காவது இருக்கும். நம்ம ஒண்ணுமே டிஸ்கஸ் பண்ணாம உள்ள போயிட்டோம்னா லவ் வந்து ஈஸியா பிரேக் ஆயிடும். கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ நீங்க சொன்னீங்க லைக் இப்போ நீங்க சொல்ற விஷயங்களா இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க, இதை பேசினாலே ஒரு பொண்ணு ஒரு க்ரூம் கிட்ட இதெல்லாம் கேட்டாலே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ ரொம்ப அரகண்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்படி அந்த ஆங்கிள் நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா சரி அப்படி வேண்டான்றதான் போட்டோம். லைக் this better things are coming your way. The person who will understand you, இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கல்னு தெரிஞ்சுக்கிற பர்சன் வந்தாதான் நம்மளுக்கும் ஈஸி லைஃப். ஓகே, person who is going to judge us for something as simple as discussing things, எதுக்கு அந்த மாதிரி ஆளை வச்சு how long can we throughout our life why do we need to suffer? Better to let him go, we'll get a better one. கண்டிப்பா. That's so nice. So because நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்ல கூட இருக்கும், நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இட்ஸ் a long commitment. இப்போ ஒரு மேரேஜ் அப்படின்னு இப்போ நிறைய பேர் அந்த கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கே பயப்படுறாங்க. ஆனா ஒரு 60 வருஷம் ஒரு லைஃப்ல நம்ம வாழ்ந்து 45 வருஷம் 50 வருஷம் நான் ஒரு மேரேஜ் லைஃப்ல இருக்கேன் அப்படின்ற இட்ஸ் a big commitment. அந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் ரெடியா இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ லைக் lot of women especially suffer in the relationship. அவங்க ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, சில விஷயங்கள் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கலாம், இல்ல அபியூஸா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தே கோ த்ரூ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் அவங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு யூ டாக் லாட் அபவுட் தட், ஒரு அபியூஸை பத்தியோ அதை பத்தி நீங்க நிறைய பேசுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விமனுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? See, coming out of a abusive relationship is very difficult. நம்ம கேர்ள்ஸே என்ன பண்றோம்னா we are very dreamy in the beginning. நம்ம ஒரு எப்படிப்பட்ட ராஜகுமாரன் வந்து ஒரு குதிரையில வந்து நம்மள that person is going to come and rescue us அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் உள்ள போறோம். But that is not the truth at all, and it's actually Rajkumaran is we are only going to save ourselves. We are going to handle our life alone ன்ற மாதிரி நினைச்சா போனா பெட்டரா இருக்கும் போல இருக்கு. And then the main thing is even and most of us people who had a very horrible child, you must be knowing it better. So people who had a bad childhood, they tend to get into abusive relationships earlier. அதே அந்த same thing they carry pattern they follow. So these things இதெல்லாம் முதல்ல I think people have to go for therapy and heal themselves and then get into a relationship that will be better for them. இல்ல ரிலேஷன்ஷிப்ஸ்க்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா if they are very sure that they are into an abusive relationship, that time at least they should go into therapy. எப்படி வெளியில வருதுன்னு தெரியாம it is not easy at all, and people are also going to judge them. இந்த மாதிரி சின்ன வயசுக்குலாம் நீ வெளில வந்துருவியா அப்படின்னு. Again the judgment falls on the woman only. Who is going to support her? அந்த இது இருக்கு. So I think therapy is going to help everywhere for the women and who are coming to therapy, not the person who is giving the abuse. People who are going through struggles only have to go to therapy, and I know people are having a very tough time. நிறைய பேர் எழுதுவாங்க எனக்கு, the doctors writing to me, people are working abroad are writing to me that they are going through an abusive relationship, and I'm finding it so difficult. இப்போ எங்கள மாதிரி ஒண்ணுமே ஜாப் இல்ல, அது மாதிரிலாம் ஒண்ணுமே ரீசன்ஸ் இல்ல. They are financially independent, they are aware of things, and they are educated also, but still something is making them hold on to that relationship. Child reason கொடுக்குறாங்க சில பேர். I have children, I can't go out னு சொல்றாங்க. But I strongly feel child இருந்தா கூட why expose the child to such a situation at home? Parents always under conflict, and always அம்மா அழறது, அப்பா அடிக்கிறது, and then throwing things up and down, அந்த மாதிரி பண்ணி the child growing up in this chaos. Again they also go into that same kind of relationship again, and then they are going to struggle their whole life. அதுக்கு பேசாம like these people can take like mature decisions and then like separation. ஆமா, that is an option. மத்தவங்க ஜட்ஜ்மென்ட்க்கு பயப்படாம இருக்கணும் women. அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சொசைட்டியும் எவ்வளவு அடிச்சதே சம்டைம்ஸ் வந்து ஓகே உங்க ஹஸ்பண்ட் தானே அடிச்சது, உங்க ஹஸ்பண்ட் தானே உன்னை சமாதானம் பண்ண போறாரு. அதுவும் அந்த காலத்து
என் வீட்டுக்கு எனக்கு புடவை வாங்கி கொடுத்தாரு நகை வாங்கி கொடுத்தாருன்னு பெருமையா பேசுறவங்க யாருமே என் வீட்டுக்காரர் நீங்க கையை பிடிச்சி பீச்சுக்கு கூட்டிட்டு போனாரு, என் அப்பா அம்மா முன்னாடி எனக்கு சப்போர்ட்டிவா நின்னாரு, எது நியாயமோ அதுக்காக நின்னாரு அப்படின்ற சொல்றது தானே ஒரு பெரிய விஷயம்.